முருக பக்திங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாரியார் சாமிகள் அதை ரொம்ப பிரச்சாரம் பண்ணார். வாரியார் சுவாமிகளை வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும். நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேன். அருமை. ஏன்னா எங்கள் அப்பா அவருக்கு ரொம்ப வேண்டிய ரொம்ப நண்பர். ம். எங்கள் வீட்டு கார் வந்து அவருக்கு டெய்லி சாயந்தரம் கதைக்கு போயிடும். ஓ. எங்கள் அப்பா கார் கொடுத்துருவார். இவர் டாக்ஸி வச்சுட்டு திருசூலம் கோயிலேருந்து வருவார். எங்கள் அப்பா திருசூலம் மலையில் வேலை முடிச்சுட்டு திருசூலம் கோயிலுக்கு போவார். அங்கே போய் குளிச்சுட்டு அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவார். அப்புறம் திருசதி பண்ணுவார் சில நாளில். எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு காரு இருந்தால் காரில் வருவார், எங்கள் வீட்டு காரில். அப்படி இல்லைன்னா கார் வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணலன்னா அப்போ அது வாரியாருக்கு அன்றைக்கி ஏதோ ப்ரோக்ராம் இருக்குதுன்னு அர்த்தம். வாரியார் வீடு வந்து சிந்தாரிப்பேட்டை. ஆமாம். அங்கே வந்து எங்கள் டிரைவர் மணின்னு இருக்கார். அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுவார். போயிட்டு வாரியார் அன்றைக்கி எங்கே கதையோ அந்த அந்த வெனியூக்கு அவரை கூட்டிட்டு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு அவர் கதாகாட்சி முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு மறுபடியும் அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் கொண்டு போய் சிந்தாரிப்பேட்டையில் விட்டுட்டு அப்புறம் டி நகரில் எங்கள் வீட்டுக்கு கார் வரும். இது வந்து ரெகுலராக எங்கள் ஃபாதர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் வாரியார் சாமியோட நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே அவருக்கு ஒரு செல்ல குழந்த மாதிரி நான் நிறைய பழகியிருக்கேன், நிறைய அவரோட பேசியிருக்கேன். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்போவே வந்து முருக பக்தி அவர் ரொம்ப பெருசாக கொண்டு வந்தார். தேவர் படம் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா பண்ணார். முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்புன்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம்? முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்புன்னு சொன்னாக்கா, முருகன் வந்து ரொம்ப சுலபமாக வழிபடக்கூடிய தெய்வம். இப்போ ஐயப்பன்னா ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும். ஆமாம், விளையாடக்கூடாது. கரெக்ட். முருகனுக்கு அப்படி இல்லை. எங்கள் மாட்டில் சாதாரணமாக உட்காந்து முருகா முருகா என்னை காப்பாற்று பார்ப்பேன் வெறும் நினச்சாலே உடனே அங்கே தான் ஒன்று நடக்கும். நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து சுலபமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு ரீதியான கடவுள். நட்பு ரீதியான கடவுள். அன்பு, ரொம்ப அன்பாக இருந்தால் போகிறோம். மடியாச்சாரம்லாம் வேணான்னு சொல்லலை. அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மனம் தூய்மை தான் முருகனுடைய பக்திக்கு அடிப்படை. அருமை. அடியாசாரம்ங்கிற பேரில் ரொம்ப வந்து சில பேர் வந்து நான் எங்கேயுமே யார் மேலேயும் படமாட்டேன், ஓரமாக உட்காந்துருப்பேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முருகனுடைய வழிபாட்டுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. எல்லாரோடையும் கலந்து இது பண்ணலாம். உண்மையாக இருக்கணும்.